ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். எங்க மேலைக்கு மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நிறைய வாங்கியிருக்கேன். அப்படியே தட்டோம். ஐயோ நான் நல்லா ஏச்சு வாங்க போறேன். நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆனால் ஓடுவோம். பாத்தீங்களா 2 கிலோ உள்ளி வந்து எவ்வளவு ரூபாய் தெரியுமா? 50 ரூபா. உருளைக்கிழங்கு 1.5 கிலோ பார்த்துக்கிடுங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு, சின்ன வெங்காயம் பழத்துக்கு நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பணக்கார மீன் வாங்கியிருக்கு. அதுதான் பாருங்க, வெள மீன். நான் எப்பவும் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன். முன்னாடிலாம் வந்து எங்க ஊர்ல வந்து யாராவது வெள மீன் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பணக்காரங்க, வசதியானவங்கன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையுமே பைசா இருக்கு, எல்லாரும் வாங்குறாங்க. 3 வெள மீன் 450 ரூபா பார்த்துடுங்க. இது தூண்டில பிடிச்ச மீன் நினைக்கிறேன். இங்க பாருங்க, தூண்டிலை தேடும் ஒரு மீன் போலானே, துயரங்கள் கூட ஒரு அழகானது. இருக்கும் துயரம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஊசி வச்சு லைட்டா ஒரு குத்துனா தெரியும் துயரம். இப்படிதான் நாளைக்கு நிறைய பேர் காதல் கவிதை எல்லாம் எழுதி அனுப்புவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அடி டண்ட நக்கன நல்லா இருக்குதுங்க, பிரச்சனை கிடையாது. சிலதுங்க பார்க்கணுமே, இந்தா வாங்கிக்க. ஆனா இப்ப உள்ள பயவுகள் எல்லாம் நல்லா உஷாரு. எல்லாம் உஷாருன்னு சொல்ல முடியாது, அதுலயே தெரியாது கோப்பலையோ கிடக்கதான் செய்யும். நல்லதெல்லாம் தூக்கி துறை போட்டுட்டு உள்ளதுலயே ஆவாததை மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஓட்டமா சாட்டம். ஓகே, இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அதனால எங்க அம்மா வெள்ளை போட்டு மீன் வாங்கி சமைச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? உங்க ஊர்ல இந்த 3 மீனை எவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வெள மீனை உங்க ஊர்ல என்ன நேம் சொல்லுவீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.